தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்பதற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே வேதத்தில் வாசிக்கும்போது இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்கிற ஒரு காரியம் அல்லது ஒரு மனிதன் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் அவனுக்குள் எப்படிப்பட்ட நன்மைகளை பலன்களை கொண்டு வருகிறது என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் தேவனிடத்திற்கு வரும்போது அவன் தேவனை விசுவாசித்தால் மாத்திரம்தான் அவனுக்குள்ள எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். எபிரேயர்களின் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா, விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று பாருங்கள். இங்கே தான் ஆரம்பமே இருக்குது. நீங்கள் தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்றை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நமக்குள் ஆரம்பம் என்ன? விசுவாசம் ஒன்றுதான். என்ன, எப்படி விசுவாசிக்கணுமா? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று முதலாவது விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறார். தேவனிடத்தில் வருகிற ஒரு மனுஷன் அவர் உண்டென்று முதலாவது நம்ப வேண்டும். இன்றைக்கி ஒரு பெரிய கூட்ட மக்கள் உலகத்தில் தேவன் உண்டு என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லது இயேசுதான் உண்மையான தெய்வம் என்றும் நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நம்புகிறவர்கள், பல தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் எல்லாரும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவனிடத்தில், கர்த்தராகி இயேசுவனிடத்தில் ஒரு மனிதன் வந்து நன்மை பெற வேண்டும் என்றால் தேவன் உண்டென்று அவன் நம்ப வேண்டும். இரண்டாம் தரம், தேவனிடத்தில் சேருகிறவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் அவன் நம்ப வேண்டும். இதுதான் நம்பிக்கையினுடைய அல்லது விசுவாசத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. இந்த அடிப்படை தத்துவத்தின்படி யார் தேவன் உண்டென்றும்
அவரை நம்புகிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க தான் உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா? தேவன் உண்டென்று நம்புகிறீர்களா? அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை அளிக்கிறார் என்று நீங்கள் நம்புவீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே இந்த நாளில் தேவன் உண்டென்று நம்புங்கள். விசுவாசத்தின் மூலம் நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன என்பது தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் ஆதாரமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். இந்த தேவனிடத்தில் விசுவாசம் ஒரு மனுஷன் வைக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய பிள்ளையாகுவதற்கான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் துவக்கம். நீங்கள் தேவனை விசுவாசித்தால் ஆண்டவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை பலனை அளிக்கிறார் என்றும் நீங்கள் நம்பினீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் பாக்கியம் என்ன? தேவனுடைய பிள்ளையாகும்படியான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த பாக்கியம் சாதாரணமானதல்ல. அவன் எப்படி தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறானாம்? அவன் இரத்தத்தினால பிறக்கலை, மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்கலை. என்ன அர்த்தம்? உலக பிரகாரமாக ஒரு கணவன் மனைவி திருமணமாகி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவர்களுக்கு பிறக்கிறது போல ஒரு பிறப்பான ஒரு பிள்ளை அல்ல. வேதம் சொல்லுகிறது தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனாலே பிறப்பதற்கு தேவனை விசுவாசிக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைங்கிற பாக்கியம் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிறந்தது பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், தேவனுடைய பிள்ளைனா அதுக்கு என்னையா பாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தான். நல்லா நீங்கள் கவனிக்கணும், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின அந்த தெய்வத்தினுடைய பிள்ளை எவ்வளோ பெரிய பாக்கியமான பதவி. உலகத்தை படைச்ச தேவனுடைய பிள்ளையாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியமான பதவி. வானத்தை பூமியை படைத்த இந்த சமுத்திரத்தையும் அச்சங்களையும் பூமியில் காண்கின்ற அனைத்தையும் காணாத அனைவத்தையும் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் இந்த பாருங்கள், இந்த உலகம் எவ்வளோ பெரிய ஒரு உலகம். இந்த இவ்வளோ பெரிய உலகத்தையும் வானத்தையும் பூமியெல்லாம் படைச்ச அந்த தெய்வத்தினுடைய பிள்ளையாக இருப்பது என்பது எவ்வளோ சிறந்த பாக்கியமாக இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு பிள்ளையாக அல்லது ஒரு பிரபலமான மனுஷனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எத்தனை பேர் அதை பெருமையாக எண்ணிக்கொள்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளை என்பது உலகத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கேயும் அதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால யாரா மாறுறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை தருகிறார், பலனை தருகிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது முதல் உங்களுக்கு கிடைக்கிற சாக்கியம் என்ன? தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நல்லா கவனிக்கணும். அடுத்த வசனத்தில் அதே வார்த்தை வருகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த 3 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்ல போட்டிருக்கிறது, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. தேவனை ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறான்னா 15 வசனத்தில் பாருங்க, தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நீங்கள் கெட்டு போகாமல், தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகவே மாட்டான். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் தேவனை விசுவாசித்தால் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. அப்படி கெட்டு போகாமல் என்ன செய்கிறாராம்? நித்திய வாழ்வை தருகிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிறதன் மூலம் தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியம் கிடைக்கிறது. 2வது, அவனு கெட்டு போகாமல் அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வை கடவுள் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இப்படி தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுறார். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், தேவனை நம்பி பாருங்கள், நீங்கள் கெட்டு போகாமல் நீங்கள் அந்த நித்திய வாழ்வை பெறுவதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார். அதில் 36வது வசனத்தை படிக்கும்போது, அதை யோவான் 3:36 படிக்கும்போது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு அவன் நித்திய ஜீவன் உடையவனாக இருக்கிறான். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது எங்கே? இந்த பூமியில் இருக்கும்போது அந்த நித்திய ஜீவனை அவன் பெற முடியும். அவன் இந்த பூமியில் நித்திய காலமாக வாழ மாட்டான். அந்த நித்திய ஜீவனை அவன் பூமியில் இருக்கும்போதே பெற்றுக்கொள்வான். ஆனால் அந்த நித்திய ஜீவனை எங்கே அனுபவிப்பான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் அனுபவிப்பான், தேவனுடைய சமூகத்தில் அனுபவிப்பான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் வேண்டுமா? நித்திய காலமாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? கவலை இல்லாத, துன்பம் இல்லாத, பாடு வேதனை வருத்தம் கண்ணீர் அழுகை புலம்பல் இல்லாத நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட நீங்கள் வாழ விரும்புகிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்வை எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கிறது என்ன? அடுத்து ஒரு 4வது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு. அது என்ன? அவன் ரட்சிக்கப்படுவானாம். ரட்சிக்கப்படுவான். என்ன ரட்சிப்புனா என்ன? நிறைய பேர் கேட்கலாம், ரட்சிப்புனா என்ன? அந்த வார்த்தையே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. ரட்சிப்பு அப்படின்னா, ரட்சை அப்படி சொன்னால் ஒரு சிட்சையிலிருந்து உண்டாகிற ஒரு விடுதலைக்கு பேர் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. சிட்சையிலிருந்து ஒரு விடுதலை. என்ன சிட்சை? பூமியில் மனுஷன் பிறக்கும்போது அவன் பாவியாகவே பிறக்கிறான். பிறந்த பிறகு அவன் பாவியாகிறதில்லை, பிறக்கும் பொழுதே பாவியாக பிறக்கிறான். ஏனென்றால் முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால அந்த ஆதாம் என்கிற அந்த முதல் மனிதனுடைய சந்ததி தான் இன்றைக்கு வரையில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும். நீங்கள் கூட அப்படித்தான், நானும் கூட அப்படித்தான். நம்ம எல்லாரும் ஆதாமனுடைய சந்ததிகள். ஆதாமனுடைய பாவம் பிறக்கும் போதே நமக்கு வருகிறது, கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம். அந்த ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லாருக்கும் என்ன உண்டு? தண்டனை உண்டு, சிட்சை உண்டு. அந்த சிட்சை தான் அந்த மனுஷனை பாவி என்று அடையாளப்படுத்தி அவன் மரிக்கும்போது நித்திய நரகாக்கினிக்கு போய் விடுகிறான்.
அதனால் அவன் பூமியில் பிறக்கும்போது எல்லா மனுஷனும் பாவியாக பிறந்து பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரித்து விடக்கூடாது. தண்டனை நம்ம மேலே இருக்குது. அப்போ பாவியாக மரிக்கிறதுக்கு முன்னே பாவங்களை அறிக்கை செய்து, இயேசுவினிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் போது அந்த பாவத்தின் தண்டனையாகிய சிட்சையை கர்த்தர் நம்மளை விட்டு விலக்கி விட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது ரோமர் 1:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அந்த ரட்சிப்பு உண்டுன்னு போட்டிருக்குது. எவனோ, அது யாராக கூட இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயேசு யாருன்றே தெரியாதவங்களா கூட இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நம்ம ஏற்கனவே வாசித்த யோவான் 3:36 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் அவன் மேலே இருக்கும். ஏன்? அவன் பாவியாக இருக்கான். பாவி மேலே தேவனுடைய கோபம் இருக்கும். அந்த கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று அந்த பாவத்தின் தண்டனையாகிய சிட்சையாகிய நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அந்த சிட்சை உங்களை விட்டு விலகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் மரித்தால் நீங்கள் பாவியாக மரிக்க மாட்டீங்க, நீதிமானாக மரிப்பீர்கள். நீதிமானாக மரிக்கிறதன் மூலம் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ஒரு இடத்தை தேவன் தந்து நித்திய காலமாக அவரோடு கூட வாழ வைக்கிறார். இன்னும் ரோமர்கள் நிருபத்தில் 5:1 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு விசுவாசிக்கிறது மூலமாக என்ன நடக்கிறது? நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினால். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு கிடைக்கிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அவன் கெட்டு போகாமல் இருக்கிறான், அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான். வேதம் அவனை நீதிமான் என்று அறிவிக்கிறது. நீங்கள் நீதிமான் ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, தேவனை விசுவாசித்தால் போதும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலமாக தேவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருகிறார். நீதிமான் என்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இப்போ அடுத்து நம்ம சிந்திக்கும் போது இந்த விசுவாசத்தினால இன்னும் சில நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய தகுதி, தேவன் நம்மளை எப்படியெல்லாம் விசுவாசத்தினால தகுதிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் இவ்வளோ காரியங்களை பார்த்தோம். இந்த தகுதியோடு கூட, இந்த தகுதியுடைய ஒரு விசுவாசியாக, ஒரு நீதிமானாக, ஒரு ரட்சிக்கப்பட்டவராக, ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் நிற்கும் போது நீங்கள் நிறைய நன்மைகளை தேவனிடத்தில் சுதந்திரிக்க முடியும். என்ன நன்மைகள்? 1 யோவான் 5:4-5 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறதின் மூலமாக அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய ஒரு போராட்டம், இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால், இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கம், வேதனை எங்கிருந்து நமக்கு உண்டாகிறது? உலகத்திலிருந்து தான் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகம் பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது, இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகம் உங்களை பகைக்கும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்.
உலகத்தில் கஷ்டம், கண்ணீர், வேதனை, துன்பம், துயரம், ஐயோ சொல்ல முடியாது. வெளியில் நிறைய காரியங்கள் உலகத்தில் நம்மளை பாதிக்கிறது. இந்த உலகத்தில் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் ஒன்று தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதற்கு உங்களுக்கு தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் ஒன்று தான் இந்த உலகத்தினுடைய எல்லா கஷ்டங்களையும், வேதனைகளையும், துன்பங்களையும் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உதவுறது தேவன் மேல் கொண்ட விசுவாசம் தான். நீங்கள் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னதான் செய்ய நீங்கள் நினைச்சாலும், நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும், நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இந்த உலகம் உங்களை பயங்கரமாய் பாதித்து கொண்டே இருக்கும். உலகம் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது. இந்த உலகத்தில் அமிழ்ந்து போயிடுவீங்க. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை தீமைகளும் உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா தீமைகளிலிருந்தும் நீங்கள் தப்பு வைக்கணும்னா தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் ஒன்று தான் உலகத்தை நமக்கு ஜெயிக்க வைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியம் கூட சொல்கிறேன். இந்த உலகத்தில் உலகம் மாத்திரம் நம்மளை பாதிக்கலை. நமக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள் உலகத்திலிருந்து மாத்திரம் வரல. இந்த உலகத்தை கையில் வைத்திருக்கிற ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயரை வேதம் பிசாசு என்று சொல்லுகிறது. சாத்தான், பிசாசு என்றெல்லாம் அவனுக்கு பெயர் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மூலமாய் பல தீமைகளை பின்னால் மறைஞ்சிருந்து செய்கிறது யார் என்றால் அந்த பிசாசு. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே ஒரு வார்த்தை உண்டு. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. யாரு? முந்தின வசனம் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசு நமக்கு விரோதமாக நிறைய தீமைகளை செய்கிறதுக்கு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிசாசு எப்படி ஜெயிப்பது? இந்த சாத்தானை எப்படி ஜெயிப்பது? விசுவாசத்தினால தான் ஜெயிக்க முடியும். அங்கே அழகாக போட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா சும்மா நேரடியாக போய் எதிர்க்க முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த பலத்திலேயோ உங்கள் முயற்சியிலையோ நீங்கள் பிசாசை எதிர்க்க முடியாது. நீங்கள் பிசாசை எதிர்க்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணும். அதுவும் அந்த தேவன் மேலே கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசம். என்ன விசுவாசம்னு ஆரம்பத்தில் சொன்னேன். எபிரேயரில் 11:6 என்ன சொன்னேன்? தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் எப்படி இருப்பானா, தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை தருகிறார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டுமா. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாகி நித்திய வாழ்வை பெற்றவனாக நீதிமானாக்கப்பட்டவனாக ஒரு மனுஷன் சாத்தானுக்கு எதிராக நிற்கும் போது அந்த விசுவாசத்தோடு நின்னா சாத்தான் ஓடி போய்விடுவான். சாத்தான் ஓடி போய்விடுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசினால் உண்டாகிற போராட்டம், பிசாசினால் வருகிற துன்பம், பிசாசினால் வரக்கூடிய பலவிதமான தீமைகள் அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்களை இல்லாமல் ஆக்கி போடுறதுக்கு சாத்தான் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கூட சில நேரம் தெரியாமலே உங்களை வஞ்சிப்பான், உங்களை ஏமாற்றுவான், உங்களுக்கு விரோதமாக மறைந்திருந்து செயல்படுவான், உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முயற்சிப்பான், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுவான், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எல்லா விதத்திலையும் சத்துரு செயல்படுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த உலகத்தையும் பிசாசையும் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் தேவை.
தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தினால அவனை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு பலன் தந்து ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் நீங்கள் எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிறன் கவனிங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல் கடந்து போனார்கள். பார்த்தீங்களா, விசுவாசம் எவ்வளோ பெரிய விசேஷமானது பாருங்க. விசுவாசம் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசமானது கடலை கடந்து செல்ல உதவி செய்கிறதாம். இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கி எகிப்திலிருந்து வந்தாங்க, செங்கடலை கடக்கணும், எந்த ஆயுதமும் இல்லை, எந்த பலனும் இல்லை, தனிச்சு நிற்கிறாங்க, கடந்து போக முடியலை. அவங்களுக்கு அங்கே என்ன தேவைப்பட்டது? விசுவாசம், தேவன் மேல் கொண்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தினால உலர்ந்த தரையை கடந்து போனாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள், முன்னேற முடியலை, மேன்மை இல்லை, வர வர குறுகி போய்கிட்டே இருக்கிறீங்க, பின்னோக்கமாக இழுத்து கொண்டு இருக்கிறது, உங்களை மேலே போக முடியலை, உயர முடியலை, மேன்மை அடைய முடியலை. ஆனால் உங்களை மேன்மை அடைய விடாமல் தடை செய்கிற எல்லா தடைகளை நீங்கள் தாண்டணும்னா உங்களுக்கு தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் தேவை. விசுவாசம் தேவை. நீங்கள் அப்படி தேவன் மேல் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கும்போது நிச்சயமாக நீங்கள் தடைகளை தாண்டி கடந்து போவீர்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கி சிவந்த சமுத்திரத்தின் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு தடைப்பட்டு நிற்கிறாங்க, முன்னேற முடியலை. உங்கள் தடையை உடைச்சி நீங்கள் முன்னேறணும்னா தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் இந்த நாட்களில் உங்களுக்கு தேவை. விசுவாசித்து பாருங்கள், தடைகளை நீங்கள் எளிமையாக கடந்து போவீர்கள். இப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த விசுவாசம் எனக்குள்ளே எப்படி வரும் என்று நீங்கள் கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் வாசிக்கும்போது இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வரும் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விசுவாசம் உங்களுக்குள் வரணும். நானும் இயேசுவை விசுவாசிக்க விரும்புகிறேன், நான் விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், நானும் நித்திய ஜீவனை அடைய விரும்புகிறேன், நானும் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், நானும் நீதிமானாக மாற விரும்புகிறேன், நானும் தடைகளை தாண்டி செல்ல விரும்புகிறேன், சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க விரும்புகிறேன், உலகத்தை ஜெயிக்க நான் விரும்புகிறேன் என்றெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் கேட்டோமே. இந்த விதத்திலெல்லாம் நீங்கள் இதை அனுபவிக்க விரும்புவீர்கள் என்றால் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். அந்த விசுவாசம் எப்படி உண்டாகும்? ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கணும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வசனம் போதிக்கிற சபையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் இது எல்லாத்தையும் மேற்கொள்ளணுமா? உலகத்தை மேற்கொள்ளணுமா? பிசாசை மேற்கொள்ளணுமா? தடைகளை தாண்டணுமா? ரட்சிக்கப்படணுமா? ஆசீர்வதிக்கப்படணுமா? இதற்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையினால் கேட்க 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 உங்களுக்குள் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வசனத்தை கேட்காம நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை உங்களுக்கு விசுவாசமே வராது, நீங்கள் விசுவாசிக்கவே முடியாது. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் மேலே நம்பிக்கை வரணும்னா வேதத்தை படிக்கணும். காரணம், இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய அதிசயங்கள், தேவன் யார் என்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும்போது உங்களுக்குள்ள நம்பிக்கை உருவாகும், விசுவாசம் உருவாகும். ஓ, இந்த தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகும். இந்த நாளிலேயும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி மனம் சோர்ந்து போய் தளர்ந்து போன நிலையில் வாழ்க்கையில் தடைகளை தாண்ட முடியலை, பிசாசனுடைய போராட்டத்தை எதிர்க்க முடியலை, இன்னும் சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியாத நிலையில் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா?
உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியலை, உலகத்தில் வருகிற கஷ்டங்களெல்லாம் பார்த்தா என்னால் முடியவே இல்லை, சோர்ந்து போய்விட்டேன். நானும் பாவத்தில் இருக்கிற நீதிமான் ஆகணும்னு விரும்புகிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளையாகணும்னு ஆசைப்படுறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி நித்திய ஜீவனை பெற்று ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சாத்தானை ஜெயிச்சு உலகத்தை ஜெயித்து, ஆமேன், இந்த சிவந்த சமுத்திரத்தை தடைகளை உடைச்சி நீங்கள் முன்னேறி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்முடைய வேதத்தை கேட்பேன், உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்னு சொல்லி இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உம்மை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விசுவாசம் ஆரம்பிக்கட்டும். இன்றையிலிருந்து வேதத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதன் மூலமாக அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்வீராக. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேன்மைகளை கட்டளையிடுவீராக. தடைகளை தாண்டி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் கஷ்டங்களை ஜெயிக்கிறதுக்கும் உதவி செய்வீராக. பிசாசை எதிர்த்து போராட கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பிசாசின் போராட்டத்தினால துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே, உலக கஷ்டங்களை தாங்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு அவைகளை எல்லாம் ஜெயிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களில் எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchagurin. Contact 944 277 8986.